நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு கிளம்பிடலாம். நான் தான் சொன்னேனே, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு. இல்ல வேணாம் வேணாம், நானும் வரேன். டைரக்டா வீட்ல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா போக முடியாது. நான் தெருமுனையில கார்ல வெயிட் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க. ம், தயவு செஞ்சு என்ன வர வேண்டான்னு சொல்லாதீங்க. இந்த நேரத்துல நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாதவர் மாதிரி உங்களை தனியா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, காலையில 8 மணிக்கு வந்துடுறேன். நான் வச்சிடறேன். யார்கிட்ட பேசிட்டு அது இருந்த? ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டு? அது ஃப்ரெண்டு இல்ல, ஒரு கஸ்டமர். ஃப்ரெண்டா இல்ல கஸ்டமரா? அது முத்துன்னு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாரு. அவரோட நான் நாளைக்கு திருச்சி வரைக்கும் போகணும், அதான் ஃபோன் பண்ணாரு. நீயே போறியா? ஆமா. வேற யாரையாவது அனுப்பலாமே. அது நான் போனதான் அவருக்கு திருப்தியா இருக்காமா, அதான் நானே போறேன். நீயே ஒரு மாதிரி இருக்க. நானா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா லைட்டா தலை தான் வலிக்கிற மாதிரி இருக்கு. காஃபி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியா? ஓகே, காஃபி தானே, எடுத்துட்டு வா. ஏங்க, இப்படி ரூமுக்குள்ளேயே எதுக்கு அடைஞ்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பார்த்து நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு என்னாச்சு? சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, யார் கூடவும் சரியா பேச மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, அப்ப சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலம்மா. இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? சரி வா. என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு தான், சாப்பிடுங்க. 2 பீஸ் போடு. சிக்கன் பீஸ் இதுல இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க இருக்கு? கிச்சன்ல. போய் எடுத்துட்டு வா. வாங்க மாமா. வாங்கண்ணா, உட்காருங்க. மாறி கட்டடி. உட்காருங்க. வைங்கக்கா. உட்காருங்க. இன்னொன்னு வச்சுக்கோங்க. போதும். குழம்பு எடு மாதிரி. மாமா, என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி தானே பண்ணிருக்கோம், நல்லா சாப்பிடுங்க. அண்ணா, இந்த வணிகர் சங்கத்திலிருந்து கார்த்திகை போன் பண்ணாரு. நீங்க அந்த பக்கம் போய் 4-5 நாள் ஆச்சாமண்ணா, உன்கிட்ட எதை பேசணுமா? நாளைக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்கண்ணா. இன்னொரு சப்பாத்திங்க. எனக்கு போதும், இதே சாப்பிட முடியல. ஏங்க மாமா, என்னங்க? என்னக்கா? அப்படி என்னதான் பண்ணியலோ தெரியலக்கா, நந்தினி அக்கா உங்களை பாராட்டி தள்ளுறாங்க. அவங்களோட மாமியாருக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்காமே. நல்ல விஷயம் தானே மீனா, அவங்களுக்காவது என்ன பிடிச்சிருக்கு. அது என்னக்கா அப்படி சொல்றீங்க? எப்படி எல்லாமோ இருந்த என் வாழ்க்கையை மொத்தமா திருப்பி போட்டேன். உன்னால என் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட நிம்மதியா பேச முடியல. யார் மேலேயே எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. என் கூட பேசுறவங்க எல்லாம் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீ சந்தோஷமா ஜாலியா தான் இருக்க. தெரிஞ்சவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டயும் பார்த்து பார்த்து ஜாலியா பேசி சுத்திட்டு தான் இருக்க நீ. ஆனா கடைசியில கோர்ட் ஹியரிங் வரும்போது நல்ல மாதிரி நடிச்சிட்டு வந்துருவல.
அக்கா என்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க அம்மா மறுபடியும் சண்டை போட்டாங்களா? இப்பெல்லாம் எதுவும் சொல்றது இல்ல மீனா. அப்படியே சொன்னாலும் நான் எதுவும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர வழியில அவரை நான் பார்த்தேன். அவரனா சரவண மாமாவையா? ம். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். நம்மள பிடிக்காதவள நாம எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஆனா பழனிவேல் சித்தப்பாவும் கூட இருந்தாங்களா, அதான் போய் பேசினேன். ஏன் சித்தப்பா ஏதாவது பேசிட்டாரா? அவங்க கொஞ்சம் கோவமா தான் பேசினாங்க. அது பரவாயில்ல. நான் பேசிட்டு நடந்து போயிட்டே தான் இருந்தேன். டக்குன்னு என் வீட்டுக்காரரு டக்குன்னு அவங்க வந்தாங்க. வந்து சண்டை போட தொடங்கிட்டாரு. சண்டை போட்டாரா? என்னன்னு சண்டை போட்டாரு? நான் அந்த வீட்ல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி திட்டினாரு. அப்புறம் குடும்பத்தையே வருத்தப்பட வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டாரு. நீங்க பதிலுக்கு ஏதாவது பேசுனீங்களா? எதுவும் சொல்லல. அவரு பேசினதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. அவர் ஏன் உங்ககிட்ட வந்து இவ்வளவு கோவமா பேசினார்னு நாம அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. ஆனா பாவம், அவர் கோவத்திலயும் நியாயம் இல்லாம இல்லல்ல. எனக்கு தெரியும் மீனா, இந்த விஷயத்துல நான் அவரெல்லாம் தப்பு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு வருத்தமாதான்க்கா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்ல, பாப்பாவுக்கும் நல்லதில்ல. இப்பெல்லாம் என்ன யாரு என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல மீனா. பண்ண தப்புக்கு அனுபவிக்கிறோன்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கேன். சரி, நீ எதுக்கு போன் பண்ணன்னு கேட்காம நான் பாட்டுக்கு என் கதையை சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா? முதல்ல நான் புலம்புறதை நிறுத்தணும்ல. நீங்க என்கிட்ட தானே புலம்புறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் சும்மா தான்க்கா போன் பண்ணேன். அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா ஷியாமலாக்கா? ஓ, செந்தில் தம்பி வந்துட்டாங்களா? ஆமா ஆமாக்கா. சரி மீனா, நான் அப்ப போனை வச்சிருவா, நீ வேலையை பாரு. அப்படியா? சரி சரி, காலையில பாக்கலாம். ஏன் மீனா 24 மணி நேரமும் ஷியாமலாக்காவோட பேசிக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? அவங்க வீட்ல ஏதோ கொஞ்சம் பிரச்சனைங்க. அதுவும் என்னைய பார்த்த உடனே போனை வேற கட் பண்ற. உங்களை பார்த்துல நான் போனை வைக்கல. ஆ, அவங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ அவங்கள பார்க்க வந்துட்டாக. அவங்க போனை வச்சதுனால நானும் வச்சுட்டேன். ம், ம். அதெல்லாம் சரி, இப்பவும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அதே அண்ணன் கல்யாணம் பண்ணாகல்ல ஒருத்தவங்க, தொங்க மயிலு. மயிலக்காவை கேக்குறீங்களா? ம். அவங்க கிட்ட நான் ஏன் பேச போறேன்? அதெல்லாம் நான் பேசுறது இல்லைங்க. என்னமோ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். ஏங்க, நிஜமாவே பேசுறது இல்லைங்க. ரைட்டு விடு. சரி, உங்ககிட்ட ஒரு 500 ரூபா இருக்குமா? பால் குடுக்கணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடவா போன்ல? ஏய், அவரு பணமா கேக்குறாரு, அதான் சொல்றேன். என் ஹேண்ட்பேக்ல இருக்கும், எடுத்துக்கோங்க. நீயே எடுத்து கொடு. அப்புறம் அதை காண இதை காணும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. நீங்க இருக்கைய பாருங்க. ஆ, குழம்ப பாத்துக்கோங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி யாருகிட்டதான் பேசுறா இவ? சியாமலாக்காட்டதான் பேசுறா. ஆனா இவ நடவடிக்கையில ஒரு திருட்டுத்தனம் தெரியுதே.